கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலத்தை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறோம். தினத்து பார்த்தோம், விசுவாசத்தின் கிரியைகளினால் நாம் அடையாளமாயிருக்கிறோம் என்று பார்த்தோம். இந்த நாள் பார்க்கிறோம், ஆபத்து நேரத்திலே நாம் தேவனுக்கு அடையாளமாய் இருக்கிறோம். இந்த உலகத்தின் ஜனங்கள் நம்மளை பார்த்து ஒரு அடையாளத்தை நம்மளை பார்க்கிறார்கள். தானியேல் எழுதின புத்தகத்திலே 26 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பிவித்து அவரே தப்பிவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினார். அல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, அவரை நம்பின பிள்ளைகள் எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலைக்குள்ள, ஆபத்தான நிலைமைக்குள்ள போனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பிடித்து காப்பாற்றி அந்த உலகத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு ஒரு அடையாளமாய் வைக்கிறார். ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம், மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அவனுக்கு தெரியும், ஆண்டவரை தொழுது கொண்டால் சிங்க கப்பியிலே போடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். தெரிந்த பொழுதும் அவன் பலகணிகளை திறந்து கொண்டு எருசலேமை நோக்கி 3 வழியில் ஜெபித்தான். அல்லேலூயா. துணிச்சலாக மரணம் இருக்குன்னு தெரிஞ்சும், சிங்கக்கவிக்குள்ளே போடப்படுவன் என்று தெரிஞ்சும் அவன் தைரியமாய் ஆண்டவருக்காக நின்றது நிமித்தம், பிரியமான தேவனே, அங்கே ஒரு பெரிய அடையாளம் நடந்தது. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்று சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அங்கே காண்பித்தார். இதை பார்த்த தரியூர் ராஜா சொல்லுகிற காரியம், நம்ம பார்க்க வேண்டிய காரியம் 25 வசனம் 26 வசனத்தில் சொல்லுகிறது, தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது, என் ராஜ்யத்தில் ஆளுகைக்கு எங்கும் உள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய மகத்துவம் முடிவுறாம். ஆமென். பிரியமானவர்களே, காரணம் தானியேல் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள போனதுதான். தானியேல் அப்படிப்பட்ட ஆபத்துக்குள்ள போய் கர்த்தர் ஒரு அடையாளமாக காணப்பட்டார். அதே போல 3ஆம் அதிகாரத்துல பாப்பமா இருந்தா அங்கேயும் இதான் நடக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுகிறார்கள். ஆண்டவர் அக்கினி சூளைக்கு போகாமல் காப்பாற்றவில்லை, அக்கினி சூளையில தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்டவர்களே கருகி போன சூழ்நிலையில ஆண்டவர் அந்த 3 பேரோட 4வதாக தேவனாகிய கர்த்தரே அங்கு நிற்கிறார். அல்லேலூயா. இங்கே கர்த்தரே நின்று அவர்களை விடுவித்து காப்பாற்றி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சார் 23ஆம் அதிகாரம் 28 வசனத்துல, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைக்கு தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்மை காப்பாற்றினார். அங்கே பக்கம் சொல்லுகிறார் 29 கடைசி பகுதி, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க வேறு தேவன் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு நேரிடுகிற ஆபத்துக்கு, நமக்கு நேரிடுகிற நெருக்கங்கள், நமக்கு நேரிடுகிற பிரச்சனைகளுக்கு நடுவில் கர்த்தருங்களை கொண்டு போய் அதன் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் நமக்கு செய்கிற அற்புதங்கள் நம்மளை ஒரு அடையாளமாய் வைக்கும். சோர்ந்து போகாமல் எந்த சூழ்நிலையிலும் நான் நிற்போம், கர்த்தருக்கு அனுப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஒரு அடையாளமாய் வைப்பாராக. God bless you all.